இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, Instagramல நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரல அப்டின்னா வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃப் ஆயிருக்கும். அத எப்படி எனேபிள் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு. ரீல்ஸ் யாருனா அப்லோட் பண்ணாலே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. இல்ல சும்மாவே வந்து Instagramலேருந்து எதனா ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கு. எனக்கு மெசேஜ் வந்தா மட்டும் வரணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அத எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இல்ல எனக்கு எந்த நோட்டிஃபிகேஷனும் வரக்கூடாது அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அத எப்படி டர்ன் ஆஃப் பண்றது? இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஜஸ்ட் அதுக்கு வந்து Instagram லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு உங்களோட ப்ரொஃபைல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேல இருக்கு 3 லைன் இருக்குல்ல, அந்த லைன வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கு. ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில தான் வந்துட்டு நமக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்கு. ஜஸ்ட் புஷ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தீங்கன்னா, யாருனா ரீல்ஸ் போட்டாலும், போஸ்ட் போட்டாலும், இல்ல யாராவது லைக் பண்ணா, இந்த மாரி வரக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டுருக்கும். இத ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா. இன்கேஸ் நம்ம கீழ இருக்கக்கூடிய மெசேஜ் ஒன்லின்றத ஆன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு யாராச்சும் வந்து டெக்ஸ்ட் பண்றாங்க இண்டிவிஜுவலா அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இல்ல இதெல்லாம் எனேபிள் இருக்கு. அது எல்லாத்தையும் வந்து இப்ப நான் பண்ணியிருக்க மாரி டிசேபிள் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வராது Instagramல இருந்து. நீங்களா வந்து Instagram ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே யார் யாரெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் லைக் பண்ணியிருக்காங்க நம்ம போஸ்ட்டுக்கு. அதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு எல்லாத்தையும் டர்ன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு எந்த நோட்டிஃபிகேஷனும் Instagramலேருந்து வராது. இன்கேஸ் இப்போ நான் வந்துட்டு இத ஆன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, இங்க கோ டூ செட்டிங்ஸ் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல போயிட்டு Instagramக்கு ஃபர்ஸ்ட்டு நான் அலோவ் பண்ணணும். நான் Instagramக்கு எந்த நோட்டிஃபிகேஷனும் வரக்கூடாதுன்றதுனால நான் செட்டிங்ஸ்லேயே போய் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இத டிசேபிள் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான் மக்களே. இந்த செட்டிங்ஸ் வந்து நீங்க ஆன் பண்றது, ஆஃப் பண்றது மூலியமா வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். புடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ மிஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.